பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் இல்லை என்கின்றனர் அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள். சென்னை எழிலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கம் சென்னை மாவட்ட சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மு. தனபாலன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் மாநில தலைவர் பச்சையப்பன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எங்களுக்கு தர ஊதியம் கலைஞ ஆட்சி காலத்தில் உயர்த்தி வழங்கப்பட்டது. அதன் பிறகு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு இதுவரை வழங்கப்படவில்லை. ஆகையால் சம்பள உயர்வு 8ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடமாக மாற்ற வேண்டும். கழிவு நீக்கம் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு பதிலாக புதிய வாகனங்களை உடனடியாக ஊர்தி ஓட்டுநர்களுக்கு வழங்கிட வேண்டும். அதிலும் மருத்துவ துறையில் பயன்பாட்டில் உள்ள வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வழங்க வேண்டும். அரசு வாகனங்களுக்கு உரிய காப்பீட்டை சரியாக செலுத்த வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். எங்கள் அனைவரையும் அரசு முன்கள பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 18 கோரிக்கைகளை முன்வைத்து அமைதி வழியில் உண்ணாவிரதம் இருக்க உள்ளோம். நாங்கள் அரசுக்கு எதிராக செயல்படவில்லை என்றார். நடைபெற உள்ள உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 1500 பேர் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்று தெரிவித்தார். உடன் மாவட்ட செயலாளர் MS ராஜா, முகமது, மாவட்ட பொருளாளர் லட்சுமணன், மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடேசன் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கம் சென்னை மாவட்டம். இதில் நான் மாநில தலைவராக இருக்கேன். பா. பச்சையப்பன். எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை முன்னெடுத்து வருகிற 26/12/2025 அன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பெடுத்து உண்ணாவிரதம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். எங்களுடைய முதல் கோரிக்கையே தர ஊதியம், அதாவது 31/5/2009 அன்றோட 10 வருஷம் ஆனவங்களுக்கு தர ஊதியம் குறைஞ்சது 15,000 ரூபா இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க முத்தமிழறிஞர் கலைஞர் பீரியடில் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஆட்சி மாறினதுக்கப்புறம் அந்த இது சீலிங் வச்சுட்டாங்க. அப்போவே சீலிங் வச்சா அடுத்து 10 வருஷம் ஆனவங்க அந்த ஊதிய இது கிடையாது. இப்போ அதை மென்ஷன் பண்ணி தான் இப்போ இந்த போராட்டமே மெயின் தர ஊதியம் தான். இந்த தர ஊதியம் கிடைக்கலன்னா அடுத்து இல்லைன்னா இப்போ நாங்கள் 8ல் இருக்கோம், ஸ்கேல் 12 கேட்குறோம். ஸோ ஏதாவது ஒன்று தர ஊதியம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஸ்கேலை மாற்றி கொடுங்கன்னு கேட்குறோம். இது அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த உண்ணாவிரதம் மெயின். இதுக்கேட்டில் ஒரு 18 கோரிக்கை இருக்குது. அது சின்ன சின்ன கோரிக்கை. 10 வருஷம் 20 வருஷம் ஆனவங்களுக்கு 10 வருஷம் ஆனவங்களுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கு. அது 25 வருஷமாக அந்த ஜீவோ. ஆனால் இப்போ அதை மாற்றி கேட்குறோம். 500ன்றது 5000 ரூபா கேட்குறோம். 20 வருஷம் ஆனவங்களுக்கு 4 கிராம் கோல்டுன்றது 8 கிராம் கோல்டாக கேட்குறோம். அதே மாதிரி கழிவு நீக்கம் செய்யப்பட்ட வாகனத்துக்கு பதில் புதிய வாகனம் வாங்கி தரணும். பொதுவாக மருத்துவத்துறையில் ஒரு 600 வாகனத்துக்கு மேலே வர வேண்டியிருக்கு. இவங்க இது வரைக்கும் மருத்துவத்துறைக்கு வாகனம் எதுவுமே சரியாக கொடுக்கல. இப்போ கூட 42 வாகனம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். போன இது 44 வாகனம் கொடுத்தாங்க. மருத்துவத்துறை வாகனம் ரொம்ப 20 வருஷத்துக்கு மேலே செயல்படுத்த முடியாத இதில் இருக்கும்போதும் நம்ம டிரைவருங்க ஓட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அது எந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படி. அதே சமயத்தில் வாகனத்தில் இன்சூரன்ஸும் கிடையாது. இன்சூரன்ஸ் இருந்தால் கூட ஏதாவது ஒரு செயலாக்கம் ஏதாவது இருக்கும். இன்சூரன்ஸும் கிடையாது. அந்த இன்சூரன்ஸும் கேட்குறோம். பொதுவாக இந்த 18 கோரிக்கையில் எங்களுடைய கோரிக்கை மெயின் தர ஊதியம். அதுக்கடுத்தது கழிவு நீக்கம் செய்யப்பட்ட வாகனம் புதிய வாகனம் செலுத்தணும். பென்ஷன் CPSன்றதை நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை திருப்பி கேட்குறோம். இது ரொம்ப நாளாக போராடின்னு இருக்கோம். அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கும் இருக்கும். ஓட்டுநர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல. இப்போ எங்களை இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டதுனால தான் இந்த போராட்டம் கூட கிடையாது. அமைதி வழியில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம். இது போராட்டம் கிடையாது. அதே மாதிரி பதவி உயர்வு. படித்த இளைஞர்கள் ஓட்டுநராக இருக்காங்க. எங்களுக்கு ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடையாது. நாங்கள் அதையும் கேட்டிருக்கோம். படித்த இளைஞர்கள் அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வு கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். 10 வருஷம் பணியில் டெம்பரவரியாக வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அவங்கள பணி நியமனம் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பணி நிரந்தரம் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி டெஸ்கோ டிரைவர்லாம் நம்மளதில் ஓட்டுநராக சேர்ந்துன்னு இருக்காங்க. அவங்க டெம்பரவரி தான். அவங்களுமே நிரந்தரம் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க டெஸ்கோ டிரைவர் வேணான்னு சொல்லலை, சேர்த்துக்கங்க, அவங்களுக்கு நிரந்தரமாக போடுங்க, பர்மனன்ட் டிரைவராக போடுங்க அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. டெஸ்கோன்றது மத்திய அரசு காலி பணி இடத்த நிரப்பணும். நம்ம வேலை வாய்ப்பு அலுவல் மூலமாக அதுவும் கோரிக்கை வச்சிருக்கோம். ஓட்டுநர்களை நியமனம் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை மெயின்.
டெஸ்கோ வந்து மெயினாக வந்து டெஸ்கோ எடுக்காமல் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தான் எடுக்கணும். அது எங்களுடைய மெயின். இல்லை டெஸ்கோ வந்தாலும் அவங்க பர்மனன்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கோரிக்கை முன்கள பணியாளர்கள். இந்த பேரிடர் காலத்தில் கூட வந்து அதாவது துப்புரவு பணியாளர்கள்லாம் அப்படி பூ போட்டு வரவேற்று பண்ணீங்க. ஆனால் அந்த காலத்தில் கூட எங்களுக்கு பணி சுமையானது 100% 300% ஆச்சு. ஒரு ஆஃபீஸில் 30% வேலை செஞ்சால் கூட அந்த 30% பர்சனையும் ஒரே டிரைவர் தான் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து எங்களை அதில் வந்து எங்களை மறந்துட்டாங்க. நாங்கள் டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் எத்தனை பேர் செத்துருப்பாங்க. எங்கள் டிரைவர்ஸ் நிறைய பேர் உயிரிழப்பே நடந்திருக்கு. அந்த நேரத்தில் தைரியமாக வந்து வேலை செஞ்சது நாங்கள். இந்த துப்புரவு பணியாளர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடம்பெயர்றதுக்கு நாட்டோட முதல் குடிமகன்லேருந்து கடைசி குடிமகன் எல்லாரையும் இடம்பெயர்றதுக்கு ஒரு டிரைவர் கண்டிப்பாக தேவைப்பட்டான். ஆனால் அந்த முன்கள பணியாளர்கள் எங்களை இது வரைக்கும் அதுக்கான ஒரு கவலை. நன்றி. வர 26ஆம் தேதி எத்தனை பேர்? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 12/12/2025 டேட் இது பண்ணோம். அந்த டேட் வந்து அங்கே கிடைக்கல. கமிஷனர் ஆஃபீஸில் ஏதோ எல்லாம் ப்ரோக்ராம் இருக்குன்ட்டாங்க. அதனால் 26/12/2025 அன்றைக்கி வச்சுருக்கோம். இன்னும் நாங்கள் லெட்ரு கொடுக்கல. 10 நாள் முன்னே தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ லெட்ரு எடுத்து கொடுக்க போகிறோம். இந்த 26/12/2025 அன்றைக்கி நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 to 1500, ஆனால் அதுக்கு மேலேயும் வரலாம். ஆனால் எங்களுடைய கணக்கு நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, குடிநீர் வாரியம், கார்ப்பரேஷன் எல்லாமே, மின்சாரம் எல்லாமே கலந்துக்கிறோம். நாங்களும் சேர்ந்து கலந்துக்கிறோம்.